வீராதி வீரன், சூராதி சூரன், வீரபத்திர பேரன். அப்படியே 50 பேர் அட் அ டைம் அடிப்பார். அவ்வளோ பெரிய மாவீரன். 12 புல்லட்டுங்கிற துப்பாக்கியில 50 பேர் சுட்டு சாகடிப்பார். அவர் இப்ப போனார் சிபிஐ விசாரணைக்கு. இவனா இந்த கோமாளி கூத்தாடி பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடி இங்க தானே கலவரம் ஆகப்போகுதுன்னு 100 போலீஸ் போட்டாங்க. மோப்ப நாய் எல்லாம் போட்டாங்க இந்த நாயை பாதுகாக்க. நான் தான் எந்த டைமுக்கு பிரச்சாரம் போனேன், எந்த டைமுக்கு வீட்டுக்கு வரணும், நான் தான் டூர் போட்டு கொடுத்தேன். நான் தான் ஜெயலலிதா சிஎம் ஆக்கினேன் அப்படின்னு ஊர் பூரா சொன்னான். இது ஜெயலலிதா பார்வைக்கு போய் ஜெயலலிதா ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுச்சு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி படுஸ் பையன் இந்த ஈரோடு கருகப்பாளையில பிராடு ஜோச்சிரு இந்த ரத்தன் பண்டித் வெற்றிவேலுக்கு மோடி இவன் அப்பாயின்மெண்ட் கேட்கறான். இங்க இருந்து போகும்போது பண்ணி மாதிரி கூட்டமா தான் போனோம். இங்க இருந்து போகும்போது பண்ணி மாதிரி கூட்டம் தான் போனோம். அங்க இவனை மட்டும் உள்ள தள்ளிட்டாங்க. உங்கள் விஜய் வருறான் கை காட்டு ஓடிவிட்டான். ஓடி போன ஹோட்டலுக்கு போயிட்டு உன்னை வந்தான். இந்த பிராடு பையன் ஜோசிக்காரன் ரத்தன் பண்டித் வெற்றிவேல் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் விசாரணை நடிச்சிருப்பாங்க. ஆமாங்க. நரிவாயில போய் சிக்கியிருக்கிற நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நண்பர்களே, தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர், வீராதி வீரன், சூராதி சூரன், வீரபத்திர பேரன். அப்படியே 50 பேர் அட் அ டைம் அடிப்பார். அவ்வளோ பெரிய மாவீரன். 12 புல்லட்டுங்கிற துப்பாக்கியில 50 பேர் சுட்டு சாகடிப்பார். பெரிய போலீஸ் அதிகாரி, விசாரணைக்கெல்லாம் போவார். பெரிய அதிகாரி. அவர் இப்ப போனார் சிபிஐ விசாரணைக்கு. ஏய், சிபிஐ வேணும்னு கேட்ட இல்ல, நீ தானே கேட்ட சிபிஐ வேணும்னு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒழுங்கா விசாரிச்சிருந்தாங்க. நீ 41 பேரை கொலை பண்ணிய கரூர்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் அது நல்லா ஒரு தனி ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை கமிஷன் நியமிச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சிபிசிஐடி நல்லா தான் விசாரணை பண்ணியிருந்தாங்க. போலீஸ் நல்லா தான் விசாரணை பண்ணிருந்தாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, என்ன பழி வாங்கிடுவாங்க. எனக்கு சிபிஐ வேணும். நீ தானடா கேட்ட விஜய், நீ தானே கேட்ட. வா டெல்லிக்கு வா, உன்னை விசாரணை பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். டெல்லிக்கு வா விசாரணைக்கு சிபிஐ கூப்பிட்டுச்சு. விஜய் உங்களதான் தெரியும். விஜய் போயிட்டு வந்து ஆடி போட்டான் மனுஷன். டைரக்டா சப்ஜெக்டுக்கு வந்தாரு. மனுஷன் ஆடி போட்டான். ஆமா, சார்ட்டர் பிளைட்ல போனார் டெல்லிக்கு. சார்ட்டர் பிளைட்ல போறதுக்கு முன்னால டெல்லியில நமக்கு பாதுகாப்பு வேணுமே, பலத்த போலீஸ் பாதுகாப்பு வேணும். டெல்லி போலீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தாங்க. வர்றது சாதாரணமான ஆள் இல்ல, விஜய் வரார், போலீஸ் பாதுகாப்பு வேணும். டெல்லியில ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. என்னடா அவனுக்கு அவ்வளவு டெல்லியில பெரிய ஆபத்து? துப்பாக்கி படத்துல டெல்லியில 40 பேர் ஓட ஓட விரட்டி சுட்டு சாகடிச்சாரு. 40 பேர் ஓட ஓட விரட்டி சுட்டு சாகடிச்சாரு. அந்த 40 பேர் வேண்டிப்பட்டவன் எங்க தலைவர் விஜய் விட்டுருவானா? அதனால போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தொலைங்கடா. ஏன்னா இவன் போய் எங்கேயோ ஒரு கரூர்ல பேசி 41 பேர் கொண்டு போட்டுக்கிறான். இங்க லட்சக்கணக்கான தமிழர்கள் டெல்லியில் இருக்காங்க. இவனா இந்த கோமாளி கூத்தாடி பார்க்கறது ஒரு கூட்டம் கூடி இங்க தானே கலவரம் ஆகப்போகுதுன்னு 100 போலீஸ் போட்டாங்க. மோப்ப நாய் எல்லாம் போட்டாங்க இந்த நாயை பாதுகாக்க. உடனே இவங்க டெல்லிக்கு போறாங்க சார்ட்டர் பிளைட்ல. எப்பவுமே விஜய் பிளைட்ல போனான்னா தனியா தான் போவான். யாரும் எல்லாம் கூப்பிட்டு போட மாட்டான். கூட வேற யாரும் இருந்தாலும் நீ வேற பிளைட்ல வரணும், இல்ல அட்வான்ஸா போயிடணும். கூட விஜய் கூட உதவியாளர் வருவாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் பாதுகாப்பு செக்யூரிட்டிஸ் 4 பேர் 5 பேர் அவங்க வருவாங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த முறை இவன் போன சார்ட்டர் பிளைட் 16 பேர் போலாம். அந்த சார்ட்டர் பிளைட்ல அது ஒரு நாளைக்கு பல லட்சம் வாடகை. சென்னையில இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் அந்த பிளைட்டு. அதுல எல்லாரையும் கூப்பிட்டு போறான். விசாரணை கூப்பிட்டுக்கிறது இவனை மட்டும்தான். ஏற்கனவே புஷி ஆனந்தன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் போய் வந்தாச்சு. இந்த முறை போகும்போது நிர்மல்குமாரையும் கூப்பிட்டுக்கணும். சரி, அந்த ஒரு வக்கீல், அவன் திருட்டு ஆர்டர்ஸ் இருக்கிற 420, 420, 840 ஆதவர்ஜுனா, அவனையும் கூப்பிட்டான். சரி, அவன் கட்சிக்காரன் பொறுப்புல இருக்கிறான். அவன் உதவியாளரை கூப்பிட்டுக்கிறான். சரி, அவன் பிஏ. அவன் டிரைவரை கூப்பிட்டுக்கிறான். சரி, அவனை டெல்லியில கார் ஓட்டணும். வழக்கமா வர 4 செக்யூரிட்டி வந்துட்டாங்க. கூட இன்னொருத்த வந்தான். அதுதான் இந்த பதிவுக்கே முக்கியமான காரணம். கூட ஒருத்த வந்தான். ரத்தன் பண்டித் வெற்றிவேல். ரத்தன் பண்டித்னு ஒருத்த வந்தான். யாரா இவன் ரத்தன் பண்டித்? யார வடநாட்டுக்காரன் நினைச்சுக்காதீங்க. ரத்தன் டாட்டா மாதிரி ரத்தன் பண்டித் யாரோ இவன் ஏதோ வடநாட்டுக்காரன், ஏதோ நார்த் இந்தியா, ஏதோ மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், பீகார்னாலும் நினைச்சிடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரன், ஈரோடு கருகம்பாளையத்துக்காரன். கூட பேரை சேர்த்துனா பிராடு வேலை பண்றதுக்கு. பிராடு ஜோசிக்காரன். இவங்களை நான் தான் சிஎம் ஆக்கினேன், அவங்கள நான் தான் சிஎம் ஆக்கினேன், அவனை நான் தான் பிஎம் ஆக்கினேன், அவனை நான் தான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கினேன், அந்த ஸ்டேட்ல அவனை எம்பி ஆக்கினேன், இந்த ஸ்டேட்ல அவனை எம்எல்ஏ. ஜெயலலிதாவே நான் தான் சிஎம் ஆக்கன்னு சொன்னாங்க.
யாரு? இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்றவன் ஜெயலலிதாவே நான் தான் சிஎம் ஆக்கணும். அது ஒரு சீசன்ல ஓடிச்சு. உலக மகா ஃப்ராட் ஜோசிகார். எந்த ஜோசிகார நான் சிஎம் ஆக்குறேன், நான் நேரத்தை கணிச்சு கொடுக்குறேன், நான் உன்னை எம்எல்ஏ ஆக்குறேன், எம்பி ஆக்குறேன்னு சொல்றேன்னா அத்தனை பேரு ஃப்ராட் பர்சன். அத்தனை பேரு ஃப்ராட் பர்சன். இப்ப அவனுக்கு பொழப்பு ஓடணும். ஒரு நேரத்துல என்ன பண்ணா, ஜெயலலிதா நான் தான் சிஎம் ஆக்குறேன்னு ஊர் பூரா சொன்னான். அது பரபரப்பா பேசப்பட்டது. நான் தான் ஜெயலலிதா சிஎம் ஆக்குறேன், நான் தான் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு நான் தான் டைம் எல்லாம் கணிச்சு கொடுத்தேன் ஜெயலலிதாக்கு. நான் தான் வேட்புமனு தாக்கல் பண்றது டைம் கணிச்சு கொடுத்தேன். நான் தான் எந்த டைமுக்கு பிரச்சாரம் போனா எந்த டைமுக்கு வீட்டுக்கு வரணும் நான் தான் டூர் போட்டு கொடுத்தேன். நான் தான் ஜெயலலிதா சிஎம் ஆக்கினேன் அப்படின்னு ஊர் பூரா சொன்னான். இது ஜெயலலிதா பார்வைக்கு போய் ஜெயலலிதா ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிச்சு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த வெற்றிவேல் என்றவன், அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்றவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட யாரும் ஏமாறாதீங்க. சசிகலா கொஞ்ச நாள் ஏமாத்தி பல லட்சங்கள் பல கோடிகள் ஆட்டையை போட்டான் சசிகலா கிட்ட. உன்னை சிஎம் ஆக்கிடுறான் ஜெயலலிதா இருக்கும் போதே. எல்லாத்துலயுமே குதிரை ரேஸ்ல விட்டான். அந்த ரத்தன் பண்டித்தனா என்ன தெரியுமா? ஹிந்தியில ஐயரு, ஜோசிகாரு, ஐயரு, கோயில்ல பூஜை பண்றவரு, நம்ம குருக்கள் ஐயருன்னு சொல்றோம் இல்ல, அந்த மாதிரி பண்டித்துன்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியால. ரத்தன், ரத்னம் என்ன? ரத்னம், ரத்ன பண்டித். இவனுக்கு பேரு வச்சுக்கலாம். சசிகலா ஏமாத்தி ரேஸ் விட்டா சசிகலா கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம் பிராடு. நம்ம எங்கடா சிஎம் ஆக போறோம்? அப்பயே ஜெயலலிதா கணிச்சுக்குது நம்ம சிஎம் ஒரு நேரத்துல நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு போறோம். உடனே ஈரோடு எஸ்பி கிட்ட சொல்லி உன தூக்கி உள்ள போடுங்க, அந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை தூக்கி உள்ள போட்டு அவனை மாத்த மாட்டவனே. இந்த ஜோசிகார் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலு டெல்லிக்கு கூட்டு போனானே விஜய், அவனை கருங்கம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல அம்மனை அடி அடின்னு அடிச்சு தொட்டி விட்டான். தமிழ்நாடு ஃபுல்லா அவன் மேல போர்ஜரி கேஸ் இருக்கு. இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் இப்ப அவன் தான் தற்கூரி விஜய்க்கு அவன் தான் இப்ப வந்துட்டு அரசியல் குரு, ராஜகுரு மாதிரி இப்ப அவன் தான் அவனுக்கு எல்லாமே. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் விஜய் எவ்வளவு சீக்கிரம் காலி போறான்னு சொல்லி. ஏற்கனவே காலி பண்ணிட்டான். அதை வச்சுனா புஷி ஆனந்தன், நிர்மல் குமார், அந்த ஐஏஎஸ் ஆபீசர்லாம் டோட்டலா கதையை மூடு விழா நடத்துறதுக்கு டோட்டலா குழி தோண்டி பச்சி சமாதி கட்டுறதுக்கு வந்துக்கிறான் இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். இவன் இப்ப இங்க போய் இவன் விஜய் கிட்ட நீங்க தைரியமா இருங்க, நாங்க பாத்துக்கலாம், நான் இருக்கேங்க, நான் உங்களை எல்லாமே பாத்துக்கிறேன், நம்ம டெல்லிக்கு போறோம், சிபிஐ அதிகாரி எல்லாம் நமக்கு எல்லாம் நம்ம வேண்டிப்பட்டவங்க தான். இவன் சொல்றான் அந்த ரத்தன் பண்டிட் ஜோசிக்காரன் எல்லாம் நமக்கு வேண்டிப்பட்டவங்க தான். நான் என்ன சொன்னாலும் சிபிஐ அதிகாரி கேட்பாங்க, நான் என்ன சொன்னாலும் சிபிஐ அதிகாரி கேட்டுருவாங்க. இப்பதான் போன வாரம் தான் ஒரு சிபிஐ அதிகாரி பொண்ணுக்கு நான் தான் நிச்சயம் பண்ணி வச்சேன். ஒரு பையனை பார்த்து நார்த் இந்தியால ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை ஜோடி பொறுத்தெல்லாம் பார்த்து நான் தான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு நான் தான் அவங்க பசங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கெல்லாம் நான் தான் எங்க போனாலும் எது இருந்தாலும் அவங்களுக்கு நேரம் குறிச்சு கொடுத்தேன். பல சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு நான் டிரான்ஸ்பர்லாம் வாங்கி கொடுத்துறேன். பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்லாம் என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எது இருந்தாலும் நம்ம ஹெட்மிஸ்டர் எச்எம் கிட்ட நம்ம பேசிக்கலாம். ஹெச்எம் கிட்ட பேசிக்கலாம். உடனே விஜய் எச்எம்மா எங்க எச்எம் செத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் சொன்ன எச்எம் ஸ்கூல் எச்எம் இல்லை, ஹோம் மினிஸ்டர். ஷார்ட்டா போறோம் பிராடு பையன் ஜோசிக்காரன் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். நான் சொன்னது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. நம்ம என்ன சொல்றோமோ அதுதான். ஓ, அமித்ஷாவே நீங்க சொன்னா கேட்பாரு. ஆமா, எங்க அவரு தாங்கோ நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணாம பண்றாருங்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும், நான் பார்த்தேன், கவலைப்பட, நான் பார்த்தேன், ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடும், அதெல்லாம் நாம பாத்துக்கலாம். ஜெயிச்சா தெரியுமா அமித்ஷா பையன், அவன் சரக்கு அடிக்கினா கூட என்ன கேட்காம சரக்கு அடிக்க மாட்டான். ரம்மு சாப்பிடணுமா, ஜின்னு சாப்பிடணுமா, ரம்மு சாப்பிடணுமா, பீர் சாப்பிடணுமா, சாம்பைன் சாப்பிடணுமா, காக்டெயில் சாப்பிடணுமா, என்ன பிராண்டு எந்த டைமுக்கு சாப்பிடணும்னு கேட்பான். நான் சொல்றதான் சாப்பிடுவான். நான் தான் சென்ட்ரல் கவர்மெண்டே இயக்குறேன். மோடி என்ன பார்க்கணும்னு துடிக்கிறார். பட் நான் இன்னும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. யாரு? இந்த ஜாடு மாடு பாடுகால் அக்காடி படுஸ் பையன், இந்த ஈரோடு கருகம்பாளையில பிராடு ஜோச்சிரு இந்த ரத்தன் பண்டித் வெற்றிவேலுக்கு மோடி இவன் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாராம். பட் அதெல்லாம் விட்டு கூட நான் அவங்கள்ட்ட வந்துக்கிறேன். இவன் உண்டான் கீழே. இவனுக்குதான் மூளையை கைட்டு வச்சு தானே வரானுங்க விஜய் கட்சிக்காரனுங்க. மூளையை கைட்டி வச்சுட்டு கழுவி திரி மாட்டி வரணும் தானே இவனுக்கு. எங்க மூளை? ஜோசிகார பேச்சு கேட்டான். இப்ப அவன் தான் இவன் இயக்குறான். அவனும் கூப்பிட்டு டெல்லிக்கு போனான். ஏய், கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பான், கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு வா, உனக்கு நீ கருப்பு ட்ரெஸ் போட்டுமானா சிபிஐ அதிகாரிலாம் சனி பிடிச்ச மாதிரி 7.5 சனி ஃபுல்லா புட்டிச்சு உன சுத்துது. வாயை கூட சொல்லக்கூடாது, சுத்துது. இப்ப 7.5 சுத்தி. எப்போ இவன் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் போய் சேர்ந்தானோ
விஜய் கிட்ட ஃபுல்லா ஏழரை சுத்திச்சு. கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு வந்துரு. உடனே எல்லாம் கூட்டின்னு வந்து கேட்ல விட்டு போனான். யார? விஜய். உள்ள ஒரு பையோட போனான் விஜய். உள்ள ஒரு பையோட போனான். நாங்க அந்த பைய பார்த்தோன்னே என்ன நினைச்சோம் எல்லாரும், ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பையில. அந்த பையில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதோ முக்கியமான ஃபைலு. இந்த வழக்கு தொடர்பா ஏதோ முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் வச்சிருக்கான். ஏன்னா இவன் தானே செந்தில் பாலாஜி சதி, திமுக சதி, போலீஸ் வந்து சரியா செயல்படலன்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ ஆதாரம் வச்சிருப்பா மாதிரி இது. ஏதோ முக்கியமான பேக்ல போறான்னு ஒரு கேட் தந்து உள்ள விட்டாங்க. போய் உக்காண்டான் ஒரு வாரத்துல. அந்த பேக்ல என்னடா இருக்குதுன்னு பார்த்தா ரோஸ் பவுடர். மூஞ்சிக்கு போடுற ரோஸ் பவுடர். டெல்லியில பனி அதிகம் இல்ல, கையில விரைச்சு போயிடும். அதுக்கு தடவுற கிரீம், பாடி பவுடர், இந்த நைசில் பவுடர். அவன் தானே பானி பவுடர் வச்சிருப்பான். இந்த நைசில் பவுடர் போட்டா பனிக்காலத்துல எல்லாம் குத்தும், போட்டா சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி பாடி பவுடர் வச்சிருக்கான். அப்புறமா ஒரு விக்கு வச்சிருக்கான், தலைக்கு மாட்டுற விக்கு ஒண்ணு, ஸ்டெப்னி மரம் வச்சிருக்கான். அப்புறமா 2 லிட்டர் தண்ணி பாட்டில். அந்த பாட்டில் திறந்துருக்குது, கொஞ்சம் தண்ணி குறைச்சதா இருக்கு. என்னடான்னு பார்த்தா என்ன பண்ணிருக்கான், ரூம்ல இருந்து கிளம்பும் போது லெமன் பெக்காடியா சரக்கு வாங்கியிருக்கான். வயிற்று ஓட்கா லெமன் பெக்காடியா சரக்கு வாங்கி தண்ணி பாதி ஊத்திட்டு சரக்கு ஃபுல்லா ஊத்திட்டு மூடிட்டு இருக்கிறான். ஸ்மெல்லு வராது பெக்காடியா குடிச்சா. அந்த அந்த கூல் கிளைமேட்ல ரம்மு குடிச்சா அந்த குளிர் தெரியாது. லெமன் பெக்காடியா எடுத்துட்டு போறான். இதெல்லாம் அந்த அந்த சிபி ஆபீஸ்ல போய் செக் பண்ணும்போது சந்தேகம் வந்து இந்த பாட்டிலை திறந்து மோந்து பாத்துக்கிறாங்க. பார்த்தா சரக்கு வாடை அடிக்குது, லெமன் பெக்காடியா. ஒன்னும் சாப்பிடுவான் இல்ல அதிகாரி கூட. காரி துப்பி ஏண்டா இதெல்லாம் பாரு நினைச்சிரு, என்ன நினைச்சிரு பிளடி நான்சென்ஸ்னு. அப்புறமே அவனை கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வரும். அவனை கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. 4 அதிகாரி வந்தாங்க. 4 அதிகாரி வந்து உட்கார்ந்த உடனே, இவன் ஒரு பெரிய நடிகை இல்ல, இவனை பார்த்தோன்னே அவங்க எல்லாம் வணங்கப்படுவாங்க, சிரிப்பாங்க. அவன் என்னடா மயிரேன்னு கூட பாக்கல. அவன் எத்தனை பேரை பார்த்திருப்பான் சிபிஐ ஆபீசர்ஸ். பார்த்து வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டான். அவன் அப்படியே ஆடி போயிட்டான். என்னடா நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டார், நம்மளை பார்த்து வாட் இஸ் யுவர் நேம் கேட்கலாம். ஏய் மிஸ்டர், ஐ அம் ஆஸ்கிங் யூ வாட் இஸ் யுவர் நேம். அது சின்ன நர்சரி பசங்க கூட வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் சொல்லிடும். மை நேம் இஸ் விஜய். வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் சார், வாட் இஸ் யுவர் ஜாப், வாட் ஆர் யூ டூயிங். ப்ரொஃபஷன்னா என்னன்னு தெரியல அவனுக்கு. சார் ஐ எம் சினிமா ஆக்டர் சார், ஹீரோ சார், ஸ்டார் சார், நம்பர் 1 சார், ஐ எம் இன் ஃபீல்ட் சார். ஓகே ஓகே லீவ் இட். வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம். Sir, my father name is, he's a director, sir. S.A. Chandrasekhar, sir. Okay. What happened in Karur? கம்முனுங்கிறான். இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே உட்காந்துக்கிறான். செத்தவங்க வெத்தலை பாக்குத்த மாதிரியே உட்காந்துக்கிறான். What happened in Karur? கரூர் சார், என் கூட்டத்துல 41 பேர் இறந்துட்டாங்க சார். How they died? சார் crowd சார். ஐயா இவனுக்கு இங்கிலீஷே தெரியாதுங்க, இவன் மனப்பாடம் பண்ணி இத்தனால பேச்சுக்கிறான். நடிகை இல்ல, டைலாக் எழுதி கொடுத்துட்டா மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க. நம்மளாம் ஏமாந்துடும், இவனுக்கு இங்கிலீஷே தெரியல. இவன் ஒரு முறை அவங்க பொதுக்குள்ள ஒரு லாங்கா ஒரு இங்கிலீஷ் டைலாக் பேசியிருப்பான். A lion is a king of the forest. A brave animal is a lion. Once in forest, a 40 jackals surrounded the lion. The jackals all tried to kill the lion, eat the lion. But that brave animal, lion, killed all the 40 jackals. Lion is a brave animal. Lion will kill tiger, cheetah, elephant, hippopotamus. Lion is a brave animal. TVK is a brave lion. Our enemies are all jackals, cunning animals. We should all kill them in coming election. அப்படின்னு பேசினா இல்ல, நானும் நினைச்சேன் ஏதோ ஒரு சின்ன வயசுல இங்கிலீஷ் படிக்கிறானப்பா, ஏதோ இங்கிலீஷ் மனப்பாடம் பண்ணிக்கிறான். உட்காந்து இந்த சராசரி கேள்வி, சிபிஐ ஆபீசர் கிட்ட சராசரி கேள்வி கூட பதில் சொல்ல தெரியல. சார் தமிழ் சார், ஐ எம் தமிழ் ஹீரோ சார், தமிழ் சார் அடிக்கிறான். தமிழ்ல 4 பேர் வந்துட்டாங்க. ஒரு கேரளாக்காரத்து பாலக்கோடு பக்கம், அவர் தமிழ் பேசுவார். அவர் கேட்டார் என்னடா நடந்துச்சு. கூட்டு 41 பேர் செத்து. ஏன் செத்தான் 41 பேர்? உனக்கு போலீஸ் எங்க பர்மிஷன் கொடுத்துச்சு? உனக்கு போலீஸ் எங்கடா பர்மிஷன் கொடுத்துச்சு? நீ கொடுக்குற இடத்துல என்ன பேசணும்? நீ 7 மணி நேரம் லேட்டா வரையே, நீ ஒரு நடிகை, நீ ஒரு பெரிய தலைவன் கிடையாது, நீ ஒரு நடிகை. உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் நிற்கும். அது பொம்பளைங்களெல்லாம் நீ கெடுத்து வச்சுக்கிற, பொம்பளைங்களெல்லாம் கெடுத்து வச்சுக்கிற. ஒருத்தே நடனா என் புருஷன் கூட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்ன்றா, ஒருத்தே நடனா என் புருஷன் கல்யாணம் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகி என் புருஷன் எங்க நிக்கிறான், ஏதோ குழந்தை 28 வருஷமா நான் லவ் பண்றான்றா. இன்னொருத்தே நடனா விஜய் கிட்ட குழந்தை பெற்றுக்கோன்றா.
இன்னொருத்தி என்னடான்னா விஜய்க்கு ஓட்டு போடணும்னா குடும்பத்துக்கு 9 பேர் விஷ வச்சு சாவச்சிடுவான்றா. இன்னொருத்தி என்னடான்னா குழந்தை ஐசியூல சேர்த்துக்கிற குழந்தை செத்தால பரவாயில்ல விஜயை பார்க்கணும்ன்றா. இன்னொருத்தி என்னடான்னா எக்ஸாம் போடனா கூட பரவாயில்ல விஜயை பார்க்கணும்ன்றா. இந்த மாதிரி நீ பொம்பளைங்களை கெடுத்து வச்சுக்கிற, சின்ன சின்ன பசங்களை கெடுத்து வச்சுக்கிற. நீ வரத்துக்கு லேட் ஆகும்போது கூட்டம் கூடிச்சு, போலீஸ் ஒன்ன இடத்துல வண்டியை நிறுத்தல, நிப்பாடு வண்டி எடுத்து முன்னால போயிட்ட, கூட்டம் அலமோதின்னு போச்சு, கூட்ட நெரிச்சல்ல 41 பேர் செத்தான். அதை பார்த்து நீ சிரிக்கிற. சிரிச்சுன்னு போய் திருச்சி ஏர்போர்ட்ல பிளைட் ஏறி சென்னையில போய் செல்ஃபி எடுக்கிற. பாடூஸ் பையனை 41 பேர் கொலை பண்ணது நீதான். உனக்கு எல்லாமே உன்னை வழி நடத்தினவன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், புஷ்டி ஆனந்தன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு என்னடா நீ பதில் சொல்ல பண்ண உடனே ஒண்ணுட்டான் விஜய். இதெல்லாம் இங்கிலீஷ்ல காணா, இங்கிலீஷ்ல பேசுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச பட்லர் இங்கிலீஷ் தான். நம்ம 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறோம். பட்லர் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ்ல கேட்ட உடனே தமிழ்லயும் கேட்டாங்க மாத்தி. இவனுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல. 14 முறை ஒண்ணுக்கு போனான். 3 முறை பாத்ரூம் போனா, 2க்கு. 1 முறை டைட் மோஷன், 2 முறை லூஸ் மோஷன். ஆடி போட்டான். இங்க இருந்து இவனுக்கு தற்கூரிக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா? சிபிஐ விசாரணைக்கு சிங்கமாக சென்றார், சிங்களாக சென்றார். ஒருத்தன் தான் சிபிஐ அதிகாரி அங்க ஆபீஸ்க்குள்ள போக முடியும். கூப்பிட்டுக்கிறது இவனை மட்டும் தான் கூப்பிட்டுக்கிறாங்க. யார? விஜய் மட்டும் தான் கூப்பிட்டுக்கிறாங்க. அவன் மட்டும் தான் உள்ள போக முடியும். மீதி நாயங்கள்லாம் வெளியே தான் நின்னுச்சு. சிங்கல் பண்ணி தான்டா கூட்டமா போவோம். சிங்களா போவோம். இங்க இருந்து போகும்போது பண்ணி மாதிரி கூட்டமா தான் போனோம். இங்க இருந்து போகும்போது பண்ணி மாதிரி கூட்டம் தான் போனோம். அங்க இவனை மட்டும் உள்ள தள்ளிட்டாங்க. அப்படியே என்ன விஜய், சிபிஐ அதிகாரிகள் திணறி போனார்கள் விஜய் சொன்ன பதிலால். திணறி. அதுல அவன் யாரு? அந்த வாடகை வாய அந்த அரசியல் விபச்சாரிக்கிறானே நாஞ்சில் சம்பத்து. உடனே அவன் தளபதி விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்துக்குள் நுழைந்தவுடன் காட்டிலிருந்த ஒரு சிங்கம் கம்பீரமாக நடந்தவர் பொழுது அதை பார்த்து எப்படி அஞ்சுவார்களோ அப்படி சிபிஐ அதிகாரிகள் எல்லாம் அஞ்சினார்கள் விஜயை பார்த்தவுடன். எல்லோரும் கை குலுக்கினார்கள். என்னடா நாயன் கூட அவன் கண்டுக்கல. அங்கே சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு துணிச்சலோடு பதில் சொன்னார். படம் திறந்த வெள்ளம் போல் பேசினார். குற்றால அருவி போல் பேசினார். பற்றாத ஜீவநதி போல் பேசினார். ஓயாத அலை போல் பேசினார். சிபிஐ அதிகாரியிடம் பேசினார். விஜய் பேசினார். அவங்க அத்தை அடி வாங்கினவனா வழி தெரியும். அடி வாங்கினாம்பார், அவனுக்குத்தான் வழி தெரியும். அவன் என்ன பாடுபட்டா, எத்தனை முறை உச்சா போனா, எத்தனை முறை வாந்தி ஆச்சு, எத்தனை முறை பேதி ஆச்சுன்னு அவனுக்கு தெரியும். இவன் இங்க பேசுறான். தைரியமா இருந்தார் இவன். சிபிஐ ஆபீஸ் போறதானே எல்லாரும் இங்க இருந்து டிவிக்கே ராணுவ துட்டு தாகச்சிருப்பான். அவன் அலண்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் விசாரணை. 11 மணிக்கு போனவன் 6 மணி தான் விட்டாங்க. அலண்டு போய் பேதியாயி வாந்தியாயி உச்சா போய் கடைசியில இந்த ஸ்கூலுக்கு லீவ் கேட்பாங்கல்ல, ஸ்கூலுக்கு லீவ் கேட்பாங்க பசங்க. I'm not feeling well from 1 week. So please, madam, grant me 4 days leave. I want to take rest. I want to consult a doctor. Please grant me 4 days leave. Please, madam, by your obediently, Vijay, Panayur, Chennai. இப்படி லீவ் லெட்டர் பசங்க கேட்கிற மாதிரி சிபிஐ கிட்ட லீவ் கேட்டான் விஜய். சிபிஐ கிட்ட லீவ் கேட்டான். ஐயா, பொங்கல் பண்டிகை இருக்குதுங்கோ ஊர்ல, போயிட்டு வந்துடுறோங்க. ஒரு 4-5 நாள் லீவ் கொடுங்க. போயிட்டு வந்துடுறேன், லீவ் கொடுங்க. அவனுங்க போன சிபிஐ விசாரணைக்கிட்டே லீவு கேட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா இவன் தான். இவன் வீரனா. இவர் அப்படியே கில்லி மாதிரி நிப்பாரான். புள்ளி. இவன் கில்லி இல்ல, புள்ளி. ஓடி வந்துட்டான். ஒரே வாட்டி ஓடி வந்துட்டான். லீவ் வாங்கிக்கணும். ஓடி போய் கார் கண்ணாடி ஏத்துக்கிறான். பத்திரிகைலாம் கேட்கிறாங்க. ஒரு லேடி ரிப்போர்ட்டர் கேட்கறாங்க, விஜய், வாட் ஹேப்பன் இன்சைட், வாட் டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், வாட் தே ஆஸ்க்ட் யூ, வாட் டு ஆன்சர் ஃபார் தேர் क्वेश्चंस, அகைன் when are you going to come for investigation? விஜய், மிஸ்டர் விஜய், உங்கள் விஜய் வருறான். கை காட்டு ஓடி போன ஹோட்டலுக்கு போயிட்டு உன்னை வந்தான். இந்த பிராடு பையன் ஜோசிக்காரன் எல்லாம் ரத்தன் பண்ணிட்டு வெற்றி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் விசாரணை நடிச்சிருப்பாங்க. ஆமாங்க. பொங்கல் பண்டிகை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பேன். ஆமாங்க. போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாங்க. நான் தான் சொன்னேன். இவன் சொல்றான் ரத்தன் பண்டிகை. நான் தான் சொன்னேன். இந்த மாதிரி ரொம்ப விசாரணை பண்ணாதீங்க. ஒரு 3 மணி 4 மணி விசாரணை பண்ணுங்க. பொங்கல் முடிச்சுட்டு நாங்க திரும்பி வருவோம். அவர் கேட்பாரு, நீங்க லீவ் கொடுத்துருங்க சொன்னேன். ரைட், நம்ம ஊருக்கு போலாம், எது கவலைப்படாத, நான் இருக்கிறேன். என்ன சொல்றது, 10ஆம் தேதி வரும். அதுக்குள்ள நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணணும், நிறைய யாகங்கள்லாம் வளர்க்கணும். கேரளால ஒரு 3 கோயில்ல பூஜை பண்ணணும். நேற்று பூஜை போட்டான் 3 கோயில்ல. மாந்திரிகத்தை வச்சு பூஜை பண்ணணும்.
பூஜை எல்லாம் போட்டான். ஜோசப் ஸ்டாலின் பூஜை எல்லாம் போட்டான். நல்லா பூஜை பூஜை எல்லாம் ஃபுல்லா இவன் தான் கொஞ்ச நாள் குங்கம் வைப்பான், குங்கம் வைக்க மாட்டான். இப்ப போய் கேரளால பூஜை போடுறான். ஏன்னு கேட்டா இந்த வழக்குல இருந்து வெளியே வந்துடணுமா, ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிடணுமா, இவன் டைரக்டா சிஎம் ஆயிடணும். அந்த அம்மா ஜெயலலிதா தான் நிறைய யாகம்லாம் வளர்க்கும். அந்த ஜெயலலிதா வளர்த்த யாகம்லாம் நான் தான் கிட்ட இருந்து அந்த யாகம்லாம் பண்ணவன்னு சொல்றான். யாரு? இவன் ரத்தன் பண்டித், இந்த ஜோசிக்காரன். அவன் செருப்பச்சு அமிச்சிட்டான் அந்த பொம்பளை. இவன் சொல்றான் நான் தான் யாகம்லாம் பண்ணேன். இப்ப இவன் பேச்சுக்கிட்டு அவன் யாகம்லாம் பண்ணிட்டான். எதுவும் கவலைப்படாது. இனிமே நான் சொல்ற ட்ரெஸ் தான் நீ போடணும். நான் சொல்லும் போது தான் 1க்கு 2க்கு போடணும். நான் சொல்லும் போது தான் டிஃபன் சாப்பிடணும். நான் சொல்லும் போது தான் சாப்பாடு சாப்பிடணும். நான் நைட்ல எந்த டைமுக்கு சொன்னா அந்த டைம்ல தான் நீ சரக்கு அடிக்கணும். நான் சொல்லும் போது தான் நீ அம்மனம் ஆகணும். நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேளு. உன்னை ஒரு வழியாக்கி உன்னை ஒரு இடத்துல கூட்டின்னு போய் அழகா குழி தோண்டி உன்னை பச்சு சமாதி கட்டிறன்னு சொல்லிட்டான் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஜோசிகாரன். இப்ப அந்த ஜோசிகாரன் சொல்ற மாதிரி கேட்கறான். இப்ப சிபிஐல மாட்டின்னு நுச்சு நூறாயினுங்கிறான். அமித்ஷா இவனை பிடிச்சி டைட் பண்றான். விஜய்க்கு ஒண்ணு சொல்றேன், என்னுடைய சேனல் குடியாத்த குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனல்ல விஜய்க்கு ஒண்ணு சொல்றேன். நீ அமித்ஷா சொல்றத கேட்டாதான் உன்னுடைய ஜனநாயக படமே ரிலீஸ் ஆகும். திமுக மேல குறை சொல்றீங்க, அதுக்கு திமுக என்னடா சம்பந்தம் இருக்குது? உன் படத்தை நாங்க ஏன்டா நிறுத்துறோம்? சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்டா? அவன் கண்ட்ரோல்டா. பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு கண்ட்ரோல். அவன் உன்ன நாக் அவுட் பண்றான். எத்தனை படம் 15 வருஷம் ஆகி கூட எத்தனை படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு தெரியுமா? சென்சார் போர்டு பர்மிஷன் தரல. 15 வருஷம் ஆயிடுது. இன்னைக்கு கூட அந்த படத்துக்கு எல்லாம் ரிலீஸ் பண்ண சென்சார் போர்டு பர்மிஷன் கொடுக்கல. அந்த நிலைமை தான் உன் படத்துக்கு. அவன் உன்ன அவனுக்கு அடிமையா இருக்க சொல்ல போறான். நீ இல்லைன்னா உன் ஜனநாயக படம் ரிலீஸ் கிடையாது. அநேகமா நீ 18ஆம் தேதி அரெஸ்ட் ஆனா ஆயிடுவான்றாங்க. இல்ல 19ஆம் தேதி நீ போற பாரு விசாரணைக்கு, அங்கேயே உன்னை தூக்கி போய் திகார்ல போட்டுருவான். மாட்டீங்கடா பெட்டா. அப்பயும் உனக்கு யாரா குரல் கொடுக்கணும்னா தலைவர் தளபதி ஸ்டாலின், முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். 2026 மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் உனக்கு அப்பயும் குரல் கொடுக்கணும். திமுக தீய சக்தி பரம்போக்க. திமுக தீய சக்தியா? எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க, நானும் சொல்றேன் தீய சக்தி. பார்த்தா இப்போ ஒரு தீய சக்தி உன்னை புடிச்சிருக்குது பாரு. பிஜேபி என்ற ஒரு தீய சக்தி உன்னை காப்பாத்திடுவானா? ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஜோசிகாரன். டேய், அவன் போன இடம்லாம் விளங்கல. அவன் இந்தியா பூரா எல்லா அரசியல்வாதிகளையும் ஏமாத்திக்கிறான். புஸ்தி ஆனந்த் அவனை கூட்டினு வந்து கூட்ட விட்டுக்கிறானா? எல்லாம் சேர்ந்து உன்னை காலி பண்ண போறான். எல்லாம் சேர்ந்து உன்னை காலி பண்ண போறான். எனவே சிபிஐ கிடுக்குப்புடி மாதிரி போட்டான். சிங்கத்தின் வாயுக்குள்ளே போய் சிக்கி கொண்டார் விஜய்ன்னு சொல்றாங்க. நரி வாயில போய் சிக்கி இருக்கிற சிங்கம் ஒரு வீரமான ஒரு மிருகம். பசி எடுத்தாதான் வேட்டையாடும், வேட்டையாடும். என்ன மிருகங்கள் போயிட்டு இருந்தாலும் அப்பாண்டு படுத்து கிடக்கும். நரி கன்னிங். நீ ஒரு கதை சொன்னிய ஜாக்கல்னு, ஃபாக்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாக்கல் வாயில, ஃபாக்ஸ் வாயில, நரி வாயில போய் மாட்டிருக்கிற. அதுதான் பிஜேபி கவர்மெண்ட், அமித்ஷா. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்றும். ஒரு பிராடு ஜோசிகாரனை கூட வச்சிருக்கிற ரத்தன் பண்டிட் வெற்றிவேல்னு. உன் படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டான். உன்னை அவ்வளவு சீக்கிரம் சிபிஐல இருந்து ரிலீஸ் பண்ண மாட்டான். உன்னை யார் காப்பாத்துறாங்கன்னு பார்க்கலாம். விஜய், உன்னை யார் காப்பாத்து பார்க்கலாம். உனக்கு எதனா ஒரு பிரச்சனை, அப்பயும் தலைவர் தளபதி தாண்டா வருவாரு. அவர் தாண்டா குரல் கொடுப்பாரு. ஈரோட்லயும் உனக்கு அவர் தான் குரல், கரூர் சம்பவத்திலும் அவர் தான் குரல் கொடுத்தாரு. சென்சார் போர்ட்ல படம் ரிலீஸ் பண்ணாத யூனியன் கவர்மெண்ட் கண்டனம் தலைவர் தளபதி தான். இப்போ நிலைமை என்ன ஆகுது பாரு. பொறுக்கி பசங்க எல்லாம் கூட சேர்த்து வச்சுன்னு, பொறுக்கி புறம்போக்கு பசங்களை கூட சேர்த்து வச்சுன்னு சினிமா தேட்டரை கரெக்டாவோட பண்ற. ஓ, சிபிஐ உனக்கு வைக்கிறான் ஆப்பு. ஜனநாயக படம் வச்சாச்சு ஆப்பு. பராசக்தி தீய சக்தியா? இன்னைக்கு பராசக்தி ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் மாணவ மாணவிகள் பார்க்க வேண்டிய படம். நம்ம மொழிக்கு ஒரு வரலாறு அந்த படத்துல இருக்குது. உன் படத்துல என்னடா மயிர் இருக்குது ஜனநாயகத்துல? நன்றி. நாளை இன்னொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என் சேனல் பெரிய அளவுல வளரும். குடியாத்தம் குமரன் டாக்ஸ் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். எனது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். வணக்கம்.